வணக்கம் தமிழ் ராசி பலன் நேயர்களே. உழைப்புக்கு இலக்கணமானவர்கள், எறும்பைப் போல சிறுக சிறுக சேமித்து சிகரத்தைத் தொடும் ஆற்றல் கொண்ட என் அன்பு மகர ராசி சிங்கங்களே. மகரம் ராசி மண்டலத்திலேயே சனி பகவானின் நேரடி பார்வையில் செதுக்கப்பட்ட வைரம் நீங்கள். கடந்த 7-8 வருடங்களாக, அதாவது அந்த 7.5 சனி உங்களை ஆட்டிப் படைத்த காலங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏண்டா வாழ்றோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சோதனைகள், அவமானங்கள், பண இழப்புகள், உறவுகள் பிரிந்தது என எத்தனையோ வலிகளை நீங்க தாங்கிட்டு வந்திருப்பீங்க. உழைத்த உழைப்புக்கேத்த அங்கீகாரம் இல்லையே, நிம்மதியா தூங்கி எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு நீங்க கலங்கின நாட்களுக்கு இதோ ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கப் போகுது இந்த 2026 பங்குனி மாதம். ஏன்னா இந்த பங்குனி மாதம் உங்க ராசிநாதன் சனி பகவான் உங்களோட 2ஆம் இடமான தனஸ்தானத்துல ஆட்சி பெற்று அமர்ந்து உங்க கையிருப்பை பல மடங்கு உயர்த்த போறார். அது மட்டுமில்ல, 3இல் உச்சம் பெறும் சுக்கிரன் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தரப்போறார். இந்த மெகா வீடியோவுல நாம உங்களோட கரியர், கோடிக்கணக்கான பணப்புழக்கம், அரசு வேலை, புதிய பிசினஸ் மற்றும் வெளிநாட்டு யோகம் பத்தி அக்குவேறு ஆணிவேராக பார்க்க போறோம். வீடியோவை ஒரு நிமிடம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. 7.5 சனியோட கடைசி கட்டத்துல இருக்கிற நீங்க இந்த பங்குனி மாசம் எப்படி ஒரு ராஜயோகத்தை அனுபவிக்க போறீங்கன்னு நான் சொல்ல போற வார்த்தைகள் உங்களுக்கு தெளிவா விளக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, முதல்ல இந்த மாசத்தோட வானசாஸ்திர அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்திடலாம். ஜோதிட ரீதியா பார்த்தா இந்த மாசம் மகர ராசிக்கு சசயோகம் மற்றும் மாளவிய யோகத்தின் தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. 2இல் சனி பகவான் ஆட்சி பலம். உங்க ராசிநாதன் சனி பகவான் உங்க வாக்கு மற்றும் தனஸ்தானத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது ஒரு மிகப்பெரிய வரம். இதுவரைக்கும் நீங்க பேசின பேச்சை யாரும் மதிக்காம இருந்திருக்கலாம். ஆனா இனி நீங்க சொல்றதுதான் வேதவாக்கு. உங்க குடும்பத்துல இருந்த பணப்பற்றாக்குறையை அடியோடு ஒழிச்சு ஒரு பெரிய தொகையை உங்க பேங்க் பேலன்ஸ்ல வந்து உட்கார வைக்க போறாரு சனி பகவான். 3இல் சுக்கிரன் உச்சம், வெற்றி முரசு. மகர ராசிக்கு 5 மற்றும் 10க்கு அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல உச்சம் பெறாரு. இது ஒரு அதிசய யோகம். நீங்க ஒரு காரியத்துல இறங்குனா அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். குறிப்பா இளைய சகோதரர்கள் மற்றும் நண்பர்களால உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் வரும். 4இல் சூரியன் மற்றும் ராகு, வீடு வாகன யோகம். 4ஆம் இடத்துல சூரியனும் ராகுவும் இணைந்திருக்கிறதுனால நிலம் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரத்துல ஒரு சின்ன இழுபறி இருக்கலாம். ஆனா பங்குனி 15க்கு அப்புறம் சுக்கிரனோட பலத்தால நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட அந்த சொகுசு கார் அல்லது புது வீடு வாங்குற யோகம் கதவை தட்டும். மகர ராசி நேயர்களே, உங்க கரியர்ல இந்த மாசம் ஒரு மாபெரும் அங்கீகாரம் கிடைக்க போகுது. அரசு வேலை வாய்ப்பு, கவர்மெண்ட் ஜாப்ஸ். நீங்க டிஎன்பிஎஸ்சி அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் எப்ப வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தா இந்த பங்குனி மாசம் 10க்கு அதிபதி உச்சம் பெறறதுனால உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கைக்கு வர அதிக வாய்ப்பு இருக்கு. தனியார் துறை ஊழியர்கள், ஐடி துறையில இருக்கிற மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் காத்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் உங்க திறமைய கண்டுக்காத மேலதிகாரிகள் இப்ப உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. சம்பள உயர்வு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கும். வியாபாரிகள் மற்றும் தொழிலதிபர்கள், இரும்பு, நிலக்கரி, பழைய வாகனங்கள் அல்லது கட்டிடம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்களுக்கு இந்த மாசம் லாபம் கொட்டும். புதுசா ஒரு கிளை ஆரம்பிக்கணும் அல்லது பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பங்குனி 15க்கு அப்புறம் தைரியமா களத்துல இறங்கலாம். பணம், மகர ராசிக்கு இந்த மாசம் லக்ஷ்மி கடாட்சம் முழுமையா இருக்கு. ஏன்னா தனஸ்தானத்துல சனியும் முயற்சி ஸ்தானத்துல உச்ச சுக்கிரனும் இருக்கிறதுனால நீங்க போடுற ஒவ்வொரு உழைப்பும் பணமா மாறும். நண்பர்களே, ரொம்ப நாளா வராத பழைய கடன்கள் இப்ப வசூலாகும். பூர்வீக சொத்து விவகாரத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். பங்கு சந்தையில, ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க முன்னாடி செஞ்ச முதலீடுகள் இப்ப பல மடங்கா பெருகி நிற்கும். நீங்க ₹1 முதலீடு செஞ்சா அது ₹10 லாபம் தரும் காலம் இது. ஆனா ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா உங்க சேமிப்பு மலை போல உயரும். என் அன்பு மகர ராசி சொந்தங்களே, பாகம் 1இல் உங்களோட அதிரடி தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை பார்த்தோம். இப்போ மனசுக்கு நெருக்கமான குடும்பம் மற்றும் உறவுகள் பற்றி பார்க்க போறோம். மகர ராசிக்காரங்கள் வெளியில பார்க்க ரொம்ப கரடு முரடா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு குழந்தை மனசு கொண்டவங்க. ஆனா கடந்த 7.5 சனி காலத்துல உங்க சொந்த பந்தங்களை உங்களை சந்தேகப்பட்டிருக்கலாம். நீ உருப்படவே மாட்ட அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி இப்ப உங்க தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க. 2இல் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குடும்பத்துல இருந்த வாக்குவாதங்கள் எல்லாம் இப்ப முடிவுக்கு வரும். பிரிஞ்சு போன அண்ணன் தம்பிகள், உறவினர்கள் எல்லாம் இப்ப ஒன்னா உட்கார்ந்து பேசுற ஒரு சுமூகமான சூழல் உருவாகும். குறிப்பா உங்க வாழ்க்கை துணையோட முழு ஆதரவு இப்ப உங்களுக்கு கிடைக்கும். அவங்க மூலமா ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அல்லது சொத்து வந்து சேரவும் வாய்ப்பு இருக்கு. பங்குனி உத்திரம் அன்னைக்கு உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்க குடும்பத்துல இருக்கிற தீய சக்திகளை விரட்டி நிம்மதியை நிலைநாட்டும்.
பெத்தவங்களுக்கு தூக்கமே இல்லாம செய்யற ஒரு விஷயம் பிள்ளைகளோட எதிர்காலம்தான். 4 சூரியன் மற்றும் ராகு இருக்கிறதுனால உங்க பிள்ளைகளோட படிப்பு அல்லது நடத்தையில சின்ன சின்ன சவால்கள் வரலாம். ஆனா 3 இருக்கிற உச்ச சுக்கிரன் அவங்களுக்கு ஒரு பெரிய திறமையை வெளிப்படுத்த உதவுவாரு. மகர ராசி இளைஞர்களே, உங்களுக்கு கல்யாண தடைகள் இருந்ததா? இதோ 5க்கு அதிபதி சுக்கிரன் உச்சம் பெறதுனால உங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை தேடி வரும். காதலிப்பவர்களுக்கு வீட்ல பச்சை கொடி காட்டுவாங்க. இதுவரைக்கும் தள்ளி போயிட்டே இருந்த சுபகாரியங்கள் இந்த பங்குனி மாசம் வளர்பிறையில தடபுடலா நடக்க போகுது. வீட்ல மங்கள சத்தம் கேட்க போற நேரம் வந்தாச்சு. ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது மகர ராசி நேயர்கள் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். 2ல் சனி இருக்கிறதுனால பற்கள், கண்கள் அல்லது தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். வேலைன்னு ஓடி உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. குறிப்பா கால் முட்டிகள் மற்றும் எலும்புகள்ல சின்ன வலி வந்தாலும் அலட்சியப்படுத்தாம உடனே கவனிங்க. சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது உங்க உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை குறைச்சு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். மன அழுத்தத்தை குறைக்க வாரத்துல ஒரு நாள் அமைதியான இடத்துக்கு போயிட்டு வாங்க. நண்பர்களே, மகர ராசியோட இந்த ராஜயோகம் முழுமையா வேலை செய்யணும்னா இந்த எளிய பரிகாரங்களை செய்யுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வடை மாலை போட்டு வழிபடுங்க. இது 7.5 சனியோட தாக்கத்தை முற்றிலுமா குறைக்கும். முதியோர் உதவி. ஏழை முதியோர்களுக்கு உங்களால முடிஞ்ச உணவு அல்லது வஸ்திர தானம், துணிகள் செய்யுங்க. சனி பகவானுக்கு பிடித்ததே இதுதான். பசு வழிபாடு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை நினைச்சு பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுங்க. இது உச்ச சுக்கிரனோட பலத்தை இரட்டிப்பாக்கும். ஆக மொத்தம் மகர ராசி நேயர்களே, இந்த 2026 பங்குனி மாதம் உங்களோட பல வருஷ கஷ்டங்களுக்கு ஒரு விடிவெள்ளியா அமைய போகுது. நீங்க ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி எழப் போறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க மகர ராசி நண்பர்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல வெற்றி நிச்சயம்னு டைப் பண்ணுங்க. நம்ம தமிழ் ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜி. அடுத்த ராசி பலன் வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.